மொத்த வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டுமா? வாழ்வென்பது உயிர் உள்ளவரை மட்டுமே. அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை. உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்லப் போவதுமில்லை. ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியமில்லை. தேவைக்கு செலவிடு, அனுபவிக்க தகுந்தன அனுபவி, இயன்றவரை பிறருக்கு உதவி செய். ஜீவகாருண்யத்தை கடைபிடி. மடிந்தபின் என்ன நடக்குமென்று குழம்பாதே. உயிர் பிரியதான் வாழ்வு. ஒருநாள் பிரியும். சுற்றம், நட்பு, செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும். உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு. உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே. உன் குழந்தைகளைப் பேணு. அவர்களிடம் அன்பாய் இரு. அவ்வப்போது பரிசுகள் அளி. அவர்களிடம் அதிகம் எதிர்பாராதே. அடிமையாகவும் ஆகாதே. பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாயிருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம். புரிந்துகொள். அதைப்போல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம். உன் சொத்தைத்தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம். பொறுத்துக்கொள். அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர். கடமை மற்றும் அன்பை அறியார. அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள். இருக்கும் போதே குழந்தைகளுக்குக் கொடு. ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு. எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின்கை ஏந்தாதே. மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே. மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே. அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு. நண்பர்களிடம் அளவளாவு. நல்ல உணவு உண்டு. நடைப்பயிற்சி செய்து உடல் நலம் பேணி இறைபக்தி கொண்டு குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மனநிறைவோடு வாழும் காலம் சுலபமாக ஓடிவிடும். ஆகவே வாழ்வைக் கண்டு களி. ரசனையோடு வாழ்க்கை வாழ்வதற்கே 4 நபர்களை புறக்கணி. 1 மடையன், 2 சுயநலக்காரன், 3 முட்டாள், 4 சோம்பேறியாக இருப்பவன். 4 நபர்களுடன் தோழமை கொள்ளாதே. 1 பொய்யன், 2 துரோகி, 3 பொறாமைக்கேரன், 4 மமதை பிடித்தவன். 4 விஷயங்களை ஆபரணமாக அணி. 1 பொறுமை, 2 சாந்த குணம், 3 அறிவு, 4 அன்பு. 4 நபர்களை வெறுக்காதே. 1 தந்தை, 2 தாய், 3 சகோதரன், 4 சகோதரி. 4 விஷயங்களைக் குறை. 1 உணவு, 2 தூக்கம், 3 சோம்பல், 4 பேச்சு. 4 விஷயங்களை தூக்கிப் போடு. 1 துக்கம், 2 கவலை, 3 இயலாமை, 4 கிஜத்தனம்.